வணக்கம் ஐயா. நான் தமிழ்நாடு தேனி மாவட்டம் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். பள்ளி மாணவருக்கு இடையிலான 14 வயதுக்கு உட்பட்டதற்கான தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி நடைபெற்று வருகிறது. இந்த விளையாட்டுப் போட்டியிலே 4x100 மீட்டர் தொடரோட்ட போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் போராடி 2ஆம் இடம் பெற்ற பொழுது சரியாக 12 மணிக்கு நாம் 2ஆம் இடம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அங்கு உள்ள தொலைக்காட்சி ஒளிபரப்பப்பட்ட பிறகும் சரியாக 1:30 மணிக்கு நீங்கள் வெற்றி பெறவில்லை, 4ஆம் இடம் பெற்றுள்ளீர்கள் என்று அந்த நம் ஓடியதை மாற்றி நாம் வெற்றி பெற்றதை மாற்றி ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கும் KVSக்கும் மாற்றி பொய்யான தகவலை இவர்கள் இங்கே தெரிவிக்கிறார்கள். 1.5 மணி நேரம் கழித்து நாம் தோல்வியுற்றதாக அறிவிப்பது மிகவும் மனவேதனையாக உள்ளது. இங்கே இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய அபிஷியல்கிட்ட பேசினா அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, ஆங்கிலம் பேசினாலும் பேச மாட்டேன்றாங்க. நாங்கள் சொல்கிறது தான் முடிவுன்னு சொல்லி அவங்க இந்த முடிவை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்தாலும் ஏற்றுக்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தயாராக இல்லை. தலைமையில் கட்டாயம் தமிழகத்தை சேர்ந்த யாராவது இருக்க வேண்டும் இந்த விளையாட்டுத் துறையில். அதே நேரத்தில் நாம் போராடி வெற்றி பெற்ற தமிழ்நாட்டிற்காக வெற்றி பெற்ற 4 மாணவர்கள் வாழ்க்கை இதில் அடங்கியுள்ளது. பல ஆண்டுகளாக அவர்கள் ஓடி உழைத்து கஷ்டப்பட்டு வாங்கிய இந்த பதக்கத்தை பொய்யாக சொல்லி பறிப்பது மிகப்பெரிய தவறு. அதே நேரத்திலே அந்த 4x100 மீட்டர் தொடரோட்டம் ஓடும் பொழுது 2வது லெக்கில் இருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஓடுகின்ற ஓட்டப்பாதையை மறைத்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள் மறித்து ஓடினால் அவர்கள் அந்த இடத்தில் வெளியேற்றப்பட வேண்டும். மறைத்து ஓடியும் அவர்களை வெளியேற்ற இந்த நிர்வாகம் தயாராக இல்லை. அதே போன்று 4வது லெக்கில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மாணவர் ஓடும் பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த அந்த மாணவன் வழியை மறைத்து ஓட விடாமல் தடுக்க அதனை புகார் செய்தாலும் அந்த அணியை வெளியேற்ற இவர்கள் தயாராக இல்லை. அதே நேரத்தில் இங்கே வெற்றி பெறாத வெளியேற்றப்பட வேண்டிய ஜார்க்கண்ட் மாநிலத்தையும் உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறார்கள். சம்பந்தமே இல்லாமல் 7வது இடம் பெற்ற KVSஐ 2ஆம் இடம் பெற்றதாக இங்கே பொய்யாக செய்தி சொல்லி வருகிறார்கள். இந்த பதக்கம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பதக்கம். ஏன் என்று சொன்னால் இது ஓவரால் சாம்பியன்ஷிப் ஆண்களும் பெண்களும் பிரிவில் தமிழகத்துக்கு வர வேண்டியதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே செய்கிறார்கள். உடனடியாக தமிழக முதல்வரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தலையிட்டு இதனை உடனே தீர்வு கொண்டு வர வேண்டும். ஒரு மாணவனின் பல வருட உழைப்பு இந்த பதக்கம்.